தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி காலங்கள் ஆயிரம் கடந்து தமிழ் படிக்க விரும்புவோருக்கு கலங்கரை விளக்கமாய் திகழும் இத்தமிழ் தாய்க்கு முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவையில் இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். நான் கமலி 16ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து வந்திருக்கின்றேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு நான் வியந்த சென்னை. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, இங்கு இல்லை ஆனந்தத்துக்கு எல்லை. இந்தியாவிலேயே 4வது மிகப்பெரிய நகரம் சென்னையாகும். ஆசியாவிலேயே பெரிய பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். செம்மை என்றால் செம்மொழி பொங்கா, செல்லென்று காட்டுனா மெரினா, ரயிலினா ஈசிஆர், சென்னையை மிஞ்ச வேற யார்? சென்னை இந்தியாவில் மதராசு பட்டினம் என்று முன்னர் அழைக்கப்பட்டு 1996ஆம் ஆண்டு சென்னை என்று பெயர் மாற்றம் பெற்றது. இதுவே தமிழ்நாட்டின் தலைநகரம் என்பதை தலை நிமிர்ந்து கூறுகிறேனடா. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது பல கோட்டைகள் கட்டினர். ஆனால் முதலில் கட்டப்பட்ட கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டையாகும். இதுவே இன்று சென்னையின் தலைமைச் செயலகமாக செயல்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி ஆங்கிலேயர்களால் பல ரயில்வே ஸ்டேஷன்களும் திறக்கப்பட்டன. அந்த ரயில்வே ஸ்டேஷன்களில் இன்றளவும் பயன்பட்டு வரும் ஓர் பழமையான ரயில்வே ஸ்டேஷன் எதுவென்று தெரியுமா? ஆம், ராயப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் இன்றளவும் பயன்பட்டு வருகின்ற மாபெரும் பழமையான ரயில்வே ஸ்டேஷன் ஆகும். உலகத்திலேயே பழமையான முனிசிபல் கார்பரேஷனில் 2வது இடம் சென்னை முனிசிபல் கார்பரேஷனுக்கு தான் இருக்கின்றது என்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன். லண்டன் உச்ச நீதிமன்றம் முதல் இடம் என்றால் சென்னை உச்ச நீதிமன்றம் 2வது இடத்தில் இருக்கின்றது. இது மட்டுமின்றி சென்னையில் பல சொல்லிக் கொண்டே போகலாமடா. சென்னையில் இருப்பவர்கள் வந்தவர்களை வாழ வைப்பதற்காக பல தொழிற்பேட்டைகள் சென்னையில் இருக்கின்றது. இதனாலவே தென்னிந்தியாவை சென்னையின் தொழிற்பேட்டை என்று அழைக்கின்றார்கள். சென்னையில் நான் வாழ்வதை நான் மிகவும் கர்வமாக கொள்கின்றேன். உலக பொதுமறையாம் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரும் மயிலாப்பூரில் தான் பிறந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிறைவாக ஒரு கவிதை கூறி விடைபெறுகிறேன். அம்மா என்பது 3 எழுத்து, அப்பா என்பது 3 எழுத்து, ஆசான் என்பது 3
மாநிலத்தின் தலைநகரமாகும். இந்தியாவின் முதல் மாநகராட்சி 1688ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி நிறுவப்பட்டது. இந்தியாவின் 4வது பெரிய நகரமும் ஆகும். 1996ஆம் ஆண்டு முன்னாள் நகரம் மதராசப்பட்டினம், மெட்ராஸ் மற்றும் சென்னப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. சென்னை வங்காள விரிகுடாவில் கரையை அமைந்த தூங்குவ நகரம் ஒன்றாகும். சுமார் 10 மில்லியன் மக்கள் வாழும் நகரம் உலகின் 35 பெரிய மாநகரங்கள் ஒன்று. 17ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர் சென்னையை கைப்பற்றியதால் இந்நகரம் முக்கிய மாநகரமாக வளர்ந்து வந்தது. சென்னை நகரில் உள்ள மெரினா கடற்கரை உலகின் நீளமான கடற்கரையில் ஒன்று. சென்னை கோடிட்டு அறியப்படும் தமிழ் திரைப்படத்துறையின் தாயகமாகும். தேங்க்யூ. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ்த்தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். நடுவர்களே, இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது தலைப்பினர்கள் நுழைகிறேன். எனக்கு பெறப்பட்ட தலைப்பு நான் வேண்ட சென்னை. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகர்களில் 4வது இடம் வசிக்கிறது. இங்கு திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் எந்த கட்டிடங்கள், மேம்பாலங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் என நவீன நகரமாக காட்சியளிக்கிறது சென்னை. இது மட்டுமின்றி வெளியூரிலிருந்து வேலை தேடி வருபவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது சென்னை. இந்த சென்னை எப்படி உருவாகியது என்று உங்களுக்கு தெரியுமா? பிரான்சிஸ் பேக் என்ற கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஏஜென்ட் 1639ஆம் ஆண்டு ஜூலை 22 அன்று சோழமண்டல கடற்கரையில் சிறிது நிலத்தை வாங்கினார். அந்த மனிதனாகிய நிலத்தினை புத்திசாலிகள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டினர். பிறகு என்ன, அந்த இடத்தை சுற்றி மெல்ல குடியிருப்புகள் உருவாகவே நமது சென்னை பட்டினம் உருவாகியது. நம் சென்னை பட்டினம் 1996க்கு முன்னர் சென்னை பட்டினம், மதராசப்பட்டினம், மெட்ராஸ் என அழைக்கப்பட்டது. கிமு 1ஆம் நூற்றாண்டு பாண்டவர்கள் தொடங்கி சோழ பாண்டவர்கள் என அனைவரும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நமது சென்னையின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது தெரியுமா? வாகன தொழிற்சாலைகள், மென்பொருள் சேவைகள், மருத்துவம், நிதி சேவைகள் என பிரம்மாண்ட வளர்ச்சி எட்டியுள்ளது நமது சென்னை. சாதாரண வாகன பயணிக்காக உருவாக்கப்பட்ட சென்னை தற்போது உலகின் வணிக மையங்களில் முக்கியமான நகரமாக திகழ்கிறது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? பிரம்மாண்டமான இந்த சென்னை வளர்ச்சி எப்படி இக்காலகட்டத்தை சேர்ந்த சென்னை எப்படி இருக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? உலகின் மிகப்பெரிய 2வது நீண்ட கடற்கரையான மெரினா கடற்கரை நமது சென்னையில் தான் உள்ளது. உழைக்கும் உழைப்பாளிகளுக்கு உதாரணமாக நமது சென்னை கடற்கரையில் உள்ள மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் உழைப்பாளிகளின் நினைவு சிற்பம் உருவாக்கப்பட்டன. உழைக்கும் மக்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விதமாக செய்தி நடக்கும்போது வியப்பாக இருக்கிறது நடுவர்களே. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்களான எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா அம்மாவின் நினைவு மண்டபம் காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா மணிமண்டபத்தை ஒட்டி அமைந்துள்ளது. கிமு 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கபாலீஸ்வரர் கோயில் சென்னையில் உள்ள திருமலையில் தான் உள்ளது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மருத்தீஸ்வரர் கோயில் சென்னையில் உள்ள திருவான்மையூரில் தான் உள்ளது. சென்னை தோட்டூர்புரத்தை சேர்ந்த இந்த நூலகம் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகத்தில் ஒன்றாக திகழ்கிறது. இதில் சிறப்பு என்னவென்றால் அந்த நூலகத்தில் இன்று கொண்டுதான் நான் உங்கள் முன்னே உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். இது மட்டுமன்றி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, ரிப்பன் கட்டிடம், அரசு அருங்காட்சியகம், மெட்ரோ ரயில் நிலையம் என கூறிக்கொண்டே போகலாம். அதனால் எனக்கு கிடைத்த நேரமோ சுருக்கம், பேசிய கருத்தோ துவக்கம். வருகிறேன். வணக்கம்.